நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த உலகத்தில் நிறைய கார்ஸ் பார்க்குறோம், உலகத்தில் தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே பெஸ்ட் சேலிங் கார்ஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன கண்டென்ட் போடலான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்கள் பரத். வெல்கம் டு லிட்டில் பிரதர்ஸ் தமிழ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 வருஷத்தில், அதாவது 2026, 2025, 2024 எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டாக வர 3 இயர்ஸ் டேட்டா மட்டும் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு காருக்கு போகலாம். கியா ஸ்போர்டாஜ்ன்ற இந்த ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் கடைசி 3 வருஷத்தில் டோட்டலி 12,06,601 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதில் 2024 மட்டும் 5,87,717 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. 2025 5,69,688 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. 2026 ஜான்வரி டு மார்ச்சில் மட்டும் 49,196 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம்னா கியா ஸ்பார்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்க மாட்டுறாங்க, சொல்ல மாட்டேன். நம்ம இதை வந்து 2 கேட்டகரிஸாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்தியாவில் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கியா ஸ்போர்டாஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேலிங் கிடையாது. ஸோ இந்த ஷெவர்லெட் சில்வராடோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 12,76,386 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் 5,60,265 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. அண்ட் 2025 5,88,709 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. 2026 அதாவது ஜான்வரி டு மார்ச்சில் மட்டும் 1,27,412 யூனிட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 706 யூனிட்ஸ் தான் விற்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லி இம்பார்ட்டிங்கில் மட்டும்தான் இந்த காரை இந்தியாவில் வாங்க முடியும். 2024 வெறும் 6 கார்ஸ் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிருக்கு. அண்ட் 2025 655 யூனிட்ஸ் இம்போர்ட் ஆகிருக்கு. 2026 45 யூனிட்ஸ் இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் காருக்கு போகலாம். வாக்ஸ்வேகன் டிகுவான் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 14,19,000 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. 2024 மட்டும் 6,19,000 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. அண்ட் 2025 6,48,000 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு மார்ச் மட்டும் 1,52,000 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 2,034 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிருக்கு. 2024 891 யூனிட்ஸ் அண்ட் 2025 946 யூனிட்ஸ் அண்ட் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி டு மார்ச்சில் மட்டும் 197 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் காருக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 15,38,524 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 6,34,294 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் 2025 6,70,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் 2026 இது வரைக்கும் 2,34,230 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்தியாவில் இதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 1,800 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 2025 900 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் 2026 இந்த காரை இந்தியாவில் சேல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக 2,700 யூனிட்ஸ் இந்தியாவில் சேல் ஆகிருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் காருக்கு போகலாம். டொயோட்டா கேம்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 15,43,255 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2024 7,15,000 யூனிட்ஸை உலகம் முழுக்க விற்றுருக்காங்க. அண்ட் 2025 7,50,000 யூனிட்ஸ் உலகம் ஃபுல்லாக விற்றுருக்காங்க. 2026 ஜனவரி டு மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 78,255 யூனிட்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக விற்றுருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோட்டலி 5,000
176 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் 2024 1612 யூனிட்ஸ் இந்தியாவில் மட்டும் விற்றுருக்காங்க. 2025 2337 யூனிட்ஸ் இந்தியாவில் விற்றுருக்காங்க. அண்ட் 2026 இது வரைக்கும் 1227 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. என்னடா இந்த கார் ஒரு வருஷத்தில் விற்க வேண்டியது ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐ மீன் 4 மாதம். ஸோ நம்ம ஒரு வழியாக டாப் 5 வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 5 நம்ம பார்க்க போகிறது என்ன, ஃபோர்ட் எஃப் சீரிஸ். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக இது வரைக்குமே 18,733 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா 2024 வேர்ல்டு வைடாக 8,12,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்டு 2025 வந்து பார்த்தீங்கன்னா 8,28,832 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் 2026 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,59,901 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் அது சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட்டு 3 இயர்ஸ் டேட்டா மட்டும் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் காருக்கு போயிடலாங்க. இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடாக 18,26,830 யூனிட்ஸ் உலகம் முழுக்க விற்றுருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 7,40,000 யூனிட்ஸும், அண்ட் 2025 7,50,000 யூனிட்ஸும், அண்ட் 2026 3,26,830 யூனிட்ஸும் விற்கப்பட்டிருக்கு வேர்ல்டு வைடாக. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் 2020 ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி 3 வருஷத்தோட டேட்டா மட்டும் தான் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் காருக்கு மூவ் ஆகிட்டு போயிடலாம். டொயோட்டா RAV 4. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 இருக்க ஒரு கார் தான். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இந்த உலகத்தில் 23,96,869 யூனிட்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் 2024 11,87,000 யூனிட்ஸும், 2025 11,50,000 யூனிட்ஸும், அண்ட் 2026 இது வரைக்கும் 59,869 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக இந்தியாவுக்கும் வரல. டெஸ்லா மாடல் ஒய். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் டோட்டலி 27,40,000 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2024 டோட்டலாக 11 lakhs யூனிட்ஸும், அண்ட் 2025 11,40,000 யூனிட்ஸும், அண்ட் 2026 இப்போ வரைக்கும் 3 lakhs யூனிட்ஸும் சேல் ஆகிட்டு வருது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் காருக்கு போயிடலாம். சாரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 567 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. 2024 இந்த கார் இந்தியாவுக்கே வரலைங்க. அண்ட் 2025 தான் ஃபஸ்ட்டு இந்த கார் இந்தியாவுக்கு வந்துச்சு. அண்ட் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 225 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு டோட்டலாக. அண்ட் 2026 இப்போ வரைக்கும் 342 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. டாப் 1 கார் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ டாப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா கரோலா. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 37,78,447 யூனிட்ஸ் சேல் ஆகிருக்கு. அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன வருஷமான 2024 12,40,000 யூனிட்ஸ் சேல் பண்ணி பெஸ்ட் சேல்ன்ற அவார்டை வாங்கியிருக்கு. அண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 12,84,600 யூனிட்ஸை சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 12,53,847 யூனிட்ஸை இப்போ வரைக்குமே சேல் பண்ணி பெஸ்ட்டு சேலர் அவார்ட்ஸு எடுத்திருக்கு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2020 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அமேசிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது பரத். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.